இந்த நாளின் வேதத்தை தியானிக்கும்படியாக எடுக்கப்பட்ட அதிகாரம் சங்கீதம் 139 அதிகாரம் 139 முதல் 5 வசனங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவிலே சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முன்புறமும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைத்திருக்கிறீர். இந்த சங்கீதம் 139 முதல் 5 வசனங்களை பார்க்கும் பொழுது முதல் தலைப்புகளில் பார்த்தோம்னா ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று பார்க்கலாம். என்னவென்றால், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை முதலாவது இதில் பார்க்கும் என்றால் தாவீது ராஜா சொல்லியிருக்கிறதை பார்க்கலாம். என்னவென்றால், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நாம் எங்கு நின்றாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நம்மை அவர் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். நம்மளை தூரத்தில் இருந்தாலும் சமீபத்தில் இருந்தாலும் அவர் ஒரு அறைக்குள் இருந்தாலும் அவர் நம்மளை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். நம்ம பேசுவோம், இந்தியாவில் நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். ஆராய்ந்து என் பிள்ளை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான், என் மகன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான், என் மகன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான் என்று அவர் ஆராய்ந்து அறிந்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மளை ஆராய்கிறதுனால தான் நம்மளை மேலே அவர் ஒரு திட்டம் வச்சிருப்பார். அதனால தான் இவன் என் திட்டத்தின்படி செயல்படுகிறானா என்று அவர் அறிந்து கொண்டே பார்த்து கொண்டே இருக்கிறார். 2வது வசனங்களில் பார்த்தோம்னா, நான் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். அதனால தான் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் 2வது வசனத்தில் பார்த்தோம் என்றால், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து நீர் அறிந்திருக்கிறீர். என்னவென்றால், அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம் உட்காருகிறோம், எந்த இடத்திலே உட்காருகிறோம், எந்த இடத்திற்கு செல்லுகிறோம், நம்ம எந்த இடத்துக்கு போய் வந்தாலும் அவர் நம்மளோட இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம் நினைவுகள், நம்முடைய சிந்தைகளை என்னத்தை சிந்திக்கிறோம் என்பதை கூட அவர் அறிந்து கொண்டே இருக்கிறார். தூரத்தில் இருந்தாலும் அவர் நமக்கு சிந்தைக்குள்ள சிந்திக்கிறது அவருக்கு தெரியும். நம்ம ஏதோ ஒன்று சிந்திச்சு கொண்டே இருப்போம். நாளைக்கு எப்படி இது ஆகும், இது என்ன ஆக போதோ என்று நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். ஆனால் தேவனாய கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவர் நம் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறார். அவர் தூரத்தில் இருந்து அறிந்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை இதை நினைத்து கொண்டு இருக்கிறானே, இந்த கவலையை நினைத்து கொண்டிருக்கிறானே, இந்த எக்ஸாமை குறித்தோ என்னவோ ஒரு வேலையை குறித்தோ ஒரு நினைவாகவே இருக்கிறானே, அவனுக்கு அவர் நன்மை செய்ய கர்த்தர் தூரத்தில் இருந்தாலும் அவர் நமக்கு நன்மை செய்வார். நம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய பாத படியிலே அமர்ந்து, அப்பா, இந்த காரியத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், அந்த நினைவுகளை எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கும் போது அந்த நினைவுகள் நமக்குள்ள வராது. நம்ம அந்த நினைவுகளை மேற்கொண்டு நம் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொல்லுகிறார். 2வது 3வது வசனங்களை பார்க்கும் பொழுது, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். நம்ம நடந்து போனாலும் அவருக்கு தெரியும். நம் படுக்கையிலே சிந்தித்து கொண்டிருக்கிறதையும் அவருக்கு தெரியும். நான் நடந்து போவோம், எப்படி நடந்து போகும் பொழுது பலவித சிந்தைகளை சிந்தித்து கொண்டிருப்போம், அதையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே அவர் ஒரு புறாவை போல நம்ம பின்பாக நின்று அவர் நம்மை சூழ்ந்து கொள்கிறதை பார்க்கலாம். 3வது இந்த வசனத்திலே பார்த்தோம்னா, என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நம்ம எந்த வழிகளில் போனாலும் பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிற ஒரு திட்டம், நம் மேலே வைத்திருக்கிற எந்த திட்டமாக இருந்தாலும் நம் வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். என் பிள்ளை எதற்கு இந்த வழியிலே செல்லுகிறான், கஷ்டத்தின் வழிகளை செல்லுவோம், பலவித சோதனைகளில் வழிகளில் நடப்போம். ஏன் எனக்கு இந்த சோதனை எல்லாவற்றையும் சொல்லுவோம். ஆனால் அவர் நம் வழிகளெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நம் மேலே ஒரு அறிவு அவருக்கு இருக்கும். நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை இந்த வழியில
செல்லுகிறானே அவனுக்கு நாம் இந்த நாளிலே இந்த வருஷத்திலே ஒரு நன்மையை காண்பிக்க மாட்டாரா என்று இருப்போம். ஏங்கிக் கொண்டிருக்கிற யாவருக்கும் அவர் ஏக்கங்களை எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்கிற காலம் இதுவே. நாம் செபிக்கும் பொழுது இயேசப்பா இந்த வழியெல்லாம் எனக்கு சீக்கிரத்திலே மாறணும் என்று நாம் செபிப்போம். கர்த்தர் தாமே அடுத்ததாக இந்த வசனத்தின் 4வது வசனத்திலே பார்க்கலாம். என் நாவிலே சொல்புறகு முன்னே கர்த்தாவே இவைகளெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். இந்த நாவும் முதலாவது நம்ம எந்த இடத்திலும் பேசும் பொழுதும் இந்த நாவை முதலாவது எப்படி பேசணும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவது இந்த நாவுகளை அர்ப்பணிக்கணும். நம்ம எந்த இடத்திலாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடுவோம், தேவையில்லாததை சொல்லிட்டு போயிருவோம். எந்த இடத்தில் பேசுகிறோமோ அந்த நாவை நம்ம அடக்குவதற்கு நம்ம பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே இந்த நாவை பலப்படுத்தும்படியாக நம்ம ஜெபிக்கணும். இயேசப்பா இந்த நாவை இயேசப்பா முதலாவது இந்த நாவை எப்படி பேச வேண்டும் என்பதை இந்த நாவிலிருந்து நான் எந்த வார்த்தை பேச வேண்டும் என்றதை பேச வேண்டும். ஆனால் ஆவியானவர் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த வசனத்திலே பார்த்தோம் என்றால் என் நாவிலே சொல்புறதுக்கு முன்னே இதோ கர்த்தாவே நீர் இதையெல்லாம் அறிந்திருக்கிறார். நம்முடைய சிந்தைகளை சிந்திக்கும் பொழுது இந்த நாவிலிருந்து வெளி வருவதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறாரே. அப்பொழுதே நாம் என்ன சிந்தித்தாலும் தேவனாய் கர்த்தர் அறிந்து கொண்டே இருக்கிறார். அவர் அறிவதனால தானே அவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தை நான் தூரத்தில் இருந்தாலும் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் அவர் ஒரு பக்கமும் இருக்கிற தெய்வம். அவருக்கு முன்பாக மறைவாய் நாம் எங்கும் செல்லவும் முடியாது, எங்கும் ஓடவும் முடியாது. நீ எங்கே போனாலும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் வந்து நிற்கிறார். நீ எங்கே போனாலும் அவர் வருவார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 5வது வசனத்தை பார்த்தோம் என்றால் முன்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி ஏவுகிறீர். உமது கரத்தை என் மேல் வைத்திருக்கிறார். அவருடைய முன்கரமும் பின்புறமும் நம்மை அவர் நெருக்கி ஏவுவதை பார்க்கலாம். இந்த கரங்களை பார்க்கும் பொழுது நாம் அவர் கரங்களுக்கு முன்பாக இந்த கரத்திற்கும் பின்கரத்திற்கும் பார்க்கும் பொழுது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அவருடைய கரம் நம்மை நெருக்கும். இந்த கரத்தை அப்படியே வச்சு நம்ம நெருக்கும் பொழுது இந்த கரம் வந்து ஒட்டுவதை பார்க்கலாம். நம்ம கரத்தோட கரமாக கை கோர்த்து நிற்கிறதை பார்க்கலாம். ஆனால் அந்த கரத்தை நாம் நெருக்க போது அவர் நம்மை நெருக்கி ஏவுவார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நெருக்கி அவருடைய கரத்திலே நெருக்கி ஏவுவதை பார்க்கலாம். ஆனால் நம்முடைய அவர் கரத்திலே இருக்கணும். முன்புறத்திலும் பிற்புறத்திலும் அவர் நெருக்குவார். அவருடைய திட்டம் அவருடைய எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கிற காலம் குறித்த காலத்திலே உண்மையில் வைத்திருக்கிற தரிசனமோ என்னவா இருந்தாலும் அவர் வைத்திருக்கிற படிப்பு நீ வைத்திருக்கிற உயர்வுகள் எல்லாவற்றையும் அவர் தருவதற்கு அது சீக்கிரத்தில் நடக்கும் என்பதை நாம் விசுவாசித்து அனுதினமும் ஓடுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையோடு உங்களோடு பேசுவாராக. ஆமென்.